சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். நான் உங்கள் அருப்புக்கோட்டை நடராஜ். இந்த நட்டு ஆட்சி மூலமாக என்னை அறிமுகமாகிறேன். கணக்கம்பட்டியாரை பற்றி நான் தினமும் சொல்லிட்டு தான் இருக்கேன். எல்லாம் நல்லா ஐயனை வேண்டிக்கோங்க, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். இன்னைக்கு எனக்கு நடந்த நிகழ்வில் ஒரு நல்ல விஷயத்தை இதோட பகிர்ந்து கொள்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு நான் போயிருக்கேன். அப்போ போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வெளிநாடு வேலைவாய்ப்பு அலுவலகம் வைத்திருக்கிறேன். வெளிநாட்டுக்கு அதில் அனுப்பும் அலுவலகம். என்னுடைய ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குது. டேக் யுவர் ஜாப்ஸ். இன்னைக்கு கூகுள் ரிவ்யூவில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் 5 ஸ்டார் போட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஏஜென்சியாக இருக்குது என்னோடது. அப்போ அந்த ஏஜென்சி வைக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய ஐயா தான். இந்த ஐயா தான் வந்து ஆரம்பத்தில் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தாரு. இன்னைக்கு நம்பர் 1 ஏஜென்சியாக இருக்குது. அதுக்கு ஒரு ரொம்ப பெருமை அடைகிறேன் நான். அப்போ இந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பையனை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன். அந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறது எனக்கு அதுதான் முதல் டைம். நல்லா கேட்டுக்கோங்க, அந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறது எனக்கு அதுதான் முதல் டைம். அந்த மாதிரி நாட்டுக்கு நான் அனுப்புனது கிடையாது. அடுத்தவங்களை நம்பி நான் வந்து அந்த வேலையை நான் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஐயனுடைய ஜீவ சமாதியில் போய் அந்த பையனோட பாஸ்போர்ட் வச்சுட்டேன். அந்த பையனோட பாஸ்போர்ட் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா அந்த ஒரு இன்னொரு ஏஜென்சி கேட்டார். அந்த ஏஜென்சியும் கொடுத்துட்டாரு. காசை கட்டியாச்சு. ஐயன்ட்ட நான் ஒரே ஒரு கோரிக்கை வச்சேன். ஐயனை, நான் ஒன்றை நம்புகிறேன். அந்த பையன் வந்து என்ன நம்புகிறான். என்னை வந்து ஒரு தகப்பனார் மாதிரி என்னை நம்பி என்னை காசு கொடுக்குறான், பாஸ்போர்ட்டு கொடுக்குறான், ஒரு பெரிய அமௌண்ட் என்னை நம்பி கொடுக்குறான். என்னோட புள்ள மாதிரி அந்த பையன். அந்த பையனுக்கு என்ன செய்ய எனக்குலாம் தெரியாது. எனக்கு அந்த பையனுக்கு விசா எல்லாமே ஸ்டாம்பிங் ஆகி கொடுக்கணும் சொல்லி மனசார நல்லா வேண்டிக்கிறேன். ஐயனுடைய ஜீவ சமாதியில் ஐயனுடைய பாஸ்போர்ட்டை வச்சுட்டேன். பாஸ்போர்ட்டை வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அங்கே நல்லா ப்ரேயர் பண்ணிட்டேன். நல்ல மனசார நல்லா வேண்டிக்கிறேன். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். அந்த வாய்ஸ் மட்டும் தான் என் மைண்டில் போயிட்டே இருக்கு. 2வது அப்படியே வெளியில் வர்றேன். வெளியில் வந்து ஐயனோட ஜீவ சமாதியிலேருந்து கொடுக்குற அந்த பூ எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு எனக்கு மேலே உள்ள ஏஜென்ட்கிட்ட அந்த பாஸ்போர்ட்டை கொரியரில் அனுப்பிவிட்டேன். கொரியரில் அனுப்பி விட்டுட்டு ஐயனோட விபூதி பார்த்தீங்களா, விபூதியும் உள்ளே வச்சு அனுப்பிவிட்டேன். அனுப்பிவிட்டுட்டு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கூட ஆகலைங்க. ஒரு வாரம் 10 நாள் கூட ஆகலை. அந்த பையனுக்கு இன்னைக்கு விசா கிடச்சி இன்னைக்கு அந்த பையன் வெளிநாடுகளில் இருக்கிறான். இந்த வெளிநாட்டுக்கு முக்கிய காரணம் நான் கிடையாது, என்னுடைய ஐயன் தான் அந்த இடத்துல எல்லாருக்கும் அனுப்பிவிட்டுருக்காப்புல. ஏன்னா அதுக்கடுத்து அந்த ஏஜென்ட் ஒருவேளை சீட்டிங் பண்ணியிருந்தால், ஒருவேளை அந்த ஏஜென்ட் ஓடி போயிருந்தால் இந்த பையனுக்கு யார் பொறுப்பாவாங்க? நான் தான். அப்போ அந்த விசாவை கரெக்டாக என்னுடைய ஐயன் வந்து அந்த பையனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்து எனக்கு ஒரு லைஃப் செட்டில் ஆனதுக்கு காரணம் வந்து என்னுடைய ஐயன் தான். நான் ஒவ்வொரு வருஷமும் அந்த பையன் வரும்போது அந்த பையனை கூட்டிகிட்டு போய் ஜீவ சமாதிக்கு கூப்பிட்டு போயிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுவேன். ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒருக்கா இல்லை ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ஜீவ சமாதி போயிட்டுருவேன். அதே மாதிரி என்னுடைய பக்தர்கள் என்னால் வெளிநாடுக்கு நிறைய பேர் போயிருக்கிறாங்க. அந்த பக்தர்கள்லாம் வருவாங்க. ஐயா, நான் உங்கள் மூலம் வெளிநாடு போயிருந்தேன், ஆனால் இப்போ கணக்கம்பட்டி ஐயா கோயிலுக்கு போகணுன்னு பார்க்குறேன், வரலாமான்னு கேட்பாங்க. உடனே நான் டக்குனு கிளம்பி போயிடுது. ஏன்னா கணக்கம்பட்டி ஐயா வந்து ஒரு கோயிலுக்கு கிடையாதுங்க, நம்ம வீடுங்க. இந்த வீட்டுக்கு எப்போனாலும் போயிட்டு வரலாம், ஆல்வேஸ் வெல்கம். நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு நமக்கு டைம் இருக்கா? எதுவுமே கிடையாது. ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க. உங்களோட பாஸ்போர்ட்டை வச்சுக்குவாங்க, உங்களோட பயோட்டா வச்சுக்குவாங்க, உங்களுடைய பிள்ளையோட ஜாதகத்தை வச்சுக்குவாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா தான் நடக்கும். ஐயன் வந்து ஒரு நல்ல வழிகாட்டி, நல்ல டாக்டர், நல்ல என்ஜினியர், நல்ல போலீஸ்காரர், நல்ல ஆசான். இந்த வெளிநாடு வேலை வாய்ப்புன்னு இல்லை. அதே மாதிரி நிறைய அட்வொகேட்டுகள்லாம் வருவாங்க, நிறைய போலீஸ் கமிஷனர்ஸ்லேருந்து எல்லாரும் வருவாங்க, சினிமா நடிகர்களும் வருவார்கள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது தான் நடக்குது. நல்லது நடக்க கண்டதாங்க இவ்வளோ கூட்டம்.
இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு தமிழ் நண்பர்களுக்கும் ஊக்கப்படுத்தும். யாரோ ஒரு தமிழ் நண்பர் கஷ்டப்பட்டு இருக்கிற டயத்தில் இந்த வீடியோ போய் சேர்ந்ததுன்னா அந்த நண்பர் கண்டிப்பாக பழனிக்கு நோக்கி வருவார், கணக்கம்பட்டியை. அந்த நீங்கள் ஷேர் பண்ண வீடியோவை நினச்சி உங்களை என்னுடைய நண்பர் இதை ஷேர் பண்ணி விட்டார், நல்லா இருக்கணும் என் நண்பர், அந்த மாதிரி உங்களோட நண்பர்கள் உங்களை புகழ்வார்கள். அதே மாதிரி கணக்கம்பட்டியால் எவ்வளோ பேர் பலன் அடைஞ்சிருக்கீங்க, உங்களோட பலன் எல்லாமே கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது உங்களுடைய நம்பர், உங்களோட ஃபோன் நம்பரை சேர்த்து எனக்கு எழுதி கொடுங்க. என்னால் முடிந்த அளவுக்கு உடனே நான் தொடர்பு கொள்கிறேன். இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம். அருக்கோடை நட்ராஜ்.